வினோத், சாண்ட்ரா, இந்த வாரம் தேர்வான நீங்க 2 பேர். அந்த டாஸ்க் சொன்னாரு விக்ரம் கத்தும் எனக்கு என்ன வச்சு சாரி கேட்கணும்னு வந்தான். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான 3வது ப்ரோமோ வந்துருச்சு. ஆக்சுவலா வெள்ளிக்கிழமை விடுற ப்ரோமோல கண்டிப்பா ஒஸ்ட் பர்ஃபார்மர் யாருன்ற ப்ரோமோவை விட்டுருவாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரோமோ தான் இது. இந்த ப்ரோமோல என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. ரெக்வஸ்டா தான் இந்த விஷயத்தை கேட்கிறேன். நீங்க லைக் போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீடியோ இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகும். அதனால தயவு செஞ்சு லைக் போடாம இருக்கவங்க ஒரு லைக்கை போட்டு கண்டினியூ பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இப்ப கண்டென்ட்டுக்குள்ள வந்துடலாம். கானா வினோத் அதுக்கப்புறம் சாண்ட்ரா இவங்க 2 பேர் தான் இந்த வீக்கோட ஒஸ்ட் பர்ஃபார்மரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. பிக் பாஸ் அதை பத்தி சொல்லிட்டாரு. உங்க 2 பேருக்குமே யூனிஃபார்ம் வந்துருச்சு, நீங்க ஜெயிலுக்கு போலான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்க 2 பேருமே கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2 பேர் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்ற மாதிரி வீட்டை சேர்ந்த எல்லாருமே முடிவு பண்ணிருக்காங்கல்ல. ஆக்சுவலா இது டாஸ்கை பேஸ் பண்ணி மட்டும் இருக்காதுங்க. அதாவது இந்த வீக்ல ஒரு டாஸ்க் நடந்தது பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி மட்டும் இப்படி செலக்ட் பண்ணிருக்க மாட்டாங்க. ஓவராலா பேஸ் பண்ணி, அதாவது இந்த வீக் முழுக்க ஓவரால் ஆக்டிவிட்டி இருக்கு பாத்தீங்களா, அதை பேஸ் பண்ணி தான் முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படி முடிவு பண்ணியிருந்தா கூட கானா வினோத்லாம் சொல்லியிருக்கவே முடியாது. ஏன்னா கானா வினோத் தலையா இந்த வாரம் இருந்தாரு, ஒழுங்கா தான் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் தந்தாரு. அதே மாதிரி சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் உம்முன்னு ஒரு வாரமா உட்காந்துட்டு இருந்ததெல்லாம் உண்மைதான். ஆனா டாஸ்க்னு வரும்போது அவங்களோட வேலையை ஓரளவுக்கு சரியா தான் செஞ்ச மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் சொல்லுங்க. எனக்கு இதுல ஒஸ்ட் பர்ஃபார்மரா தோணுது யார் தெரியுமா? நான் உண்மையிலே சொல்றேன், தனிப்பட்ட வன்மம்லாம் எதுவுமே கிடையாதுங்க. உண்மையிலே சபரிலாம் ஒஸ்ட்டுங்க. இந்த வீக் சபரி பெருசா எதுவுமே பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. இதை தாண்டி FJ சுபிக்ஷாலாம் கண்டிப்பா வரணும். ஏன்னா டாஸ்க்ல செம்ம சொதப்புனாங்க. உதாரணத்துக்கு விக்ரம் அரோரா வந்து அங்க க்ளூ கொடுக்கும் போது 2 மணி நேரத்துக்கு மேல யோசிச்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பிரச்சனை. அதாவது சுபிக்ஷா FJக்கு வந்து இது ஒரு பிரச்சனை. இதை தாண்டி இன்னொரு பிரச்சனை என்ன தெரியுமா? அங்க விக்ரம் அரோரா க்ளூ கொடுத்ததுலயும் எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. சிங்குச்சான் சாங் இருக்கு பாத்தீங்களா, சிங்கு அந்த சாங்குக்கெல்லாம் ஈஸியா க்ளூ தரலாங்க. அந்த க்ளூவை அவங்களுமே சொதப்பி தான் தந்தாங்க. அதே மாதிரி விக்ரம் வந்து அடுத்த டீமை கெடுக்கிறதுக்கு தான் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தாரே தவிர அவர் ஒழுங்கா டைமை கவுண்ட் பண்ணாரான்னு கேட்டிங்கன்னா அதை பெருசா பண்ணல. சீட் பண்றதுக்கு என்ன ஏமாத்து வேலைலாம் பண்ண முடியுமோ அப்படிதான் அந்த டீம் முழுக்கவே யோசிச்சாங்க. அதாவது நான் விக்ரம மட்டும் சொல்ல, விக்ரம் அரோரா அதுக்கப்புறம் வந்து சுபிக்ஷா இவங்க எல்லாருமே ஏமாத்துறதுக்கான வழியை தான் தேடிட்டு இருந்தாங்களே தவிர ஒழுங்கா டைமை எண்ணுவோம் அப்படின்லாம் யோசிக்கல. அமித் சூப்பரா எண்ணினாரு, குறைய சொல்ல மாட்டேன். அதே மாதிரி கனி இந்த வீக் செம்ம பெஸ்ட் பர்ஃபார்மர். அவங்கள வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த இதுலயே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க, ஒஸ்ட் பர்ஃபார்மர் இடத்துலயே கொண்டு வந்திருக்க மாட்டாங்க. ஏன்னா கனியோட டீம் வந்து அப்படியே வந்து பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு போயிடும். அவங்க 4 பேர் பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆயிட்டாங்க. சோ அவங்க 4 பேருமே நல்லா தான் பண்ணாங்க. அந்த டீம்ல யாரையும் குறை சொல்ல முடியாது. ஆதிரி கொஞ்சம் கம்மின்னு சொல்லலாம், மற்றபடி அவங்க 4 பேருமே நல்லா தான் பண்ணாங்க. இப்போ இந்த 2 டீமை எடுத்துக்கிட்டீங்கன்னா இதுல வந்து இவன் FJ என்ன பண்ணா? FJ பெருசா எதுவும் பண்ணல. சபரி என்ன பண்ணாரு? பெருசா எதுவும் பண்ணல. சுபிக்ஷா என்ன பண்ணாங்க? பெருசா எதுவுமே பண்ணல. அப்படி இருக்கும் போது இவங்க 2 பேரை சொன்னது எனக்கு அன்ஃபேரா தாங்க படுது. உங்களுக்கு இது ஃபேரா இருக்கா இல்ல அன்ஃபேரா படுதான்றதை சொல்லுங்க. ஜெயிலுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேசிட்டு இருக்காங்க. சாண்ட்ரா தான் பேசுறாங்க. அதெல்லாம் கானா வினோத் கேட்டுட்டு இருக்காரு. சாண்ட்ரா என்னெல்லாம் பேசுறாங்கன்றதை நம்ம பார்ப்போமா? சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, டாஸ்கை பேஸ் பண்ணி டாஸ்க்ல நான் சரியா விளையாடலன்ற மாதிரி என்ன சொல்லிட்டாரு, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி சாண்ட்ரா புலம்புறாங்க. யாரை மென்ஷன் பண்ணி சொல்றாங்கன்னா அமித்தை சொல்றாங்க. என் இந்த டாஸ்க்ல நான் நிறைய நல்லா தான் பண்ணேன், ஆனா டாஸ்கை ஒரு காரணமா சொல்லி என்ன அவர் நாமினேட் பண்ணிட்டாருன்ற மாதிரி அமித்தை சொல்றாங்க. அமித் வந்து இவங்களை சொல்லியிருக்காரு போல. அதுக்கு காரணமா டாஸ்க்ல அவங்க அந்த அளவுக்கு ஈடுபாடு காட்டல, அவங்களால தான் கண்டுபிடிக்கிறது லேட் ஆச்சு அப்படின்ற மாதிரி காரணம் சொல்லியிருக்காரு போல. அதை சொல்றாங்க. இதை தாண்டி விக்ரம் மேல இருக்க கோவத்தை வெளிப்படுத்துறாங்க. அதாவது நீங்களும் நானும் கண்டுபிடிக்கிறதுக்காக உட்காந்துட்டு இருந்தோம்ல, அப்ப விக்ரம் சில விஷயங்களை பண்ணா அதெல்லாம் எனக்கு எப்படி தெரியுமா இருந்தது, அப்படியே படபடன்னு இருந்தது, கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியல, அப்படியே இதயம் அவ்வளோ ஸ்பீடா துடிச்சது, ஒரு மாதிரி ஆயிட்டேன், விக்ரம் வேணும்ட்டே பண்ணா அப்படி இப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஓகேவா? இதை தாண்டி 3வது ஒரு குற்றச்சாட்டு யார் மேல வைக்கிறாங்கன்னா கனி டீம் மேல வைக்கிறாங்க. என்னன்னா கனியை பொறுத்த வரைக்கும் எல்லாரையும் சேர்த்துக்கிட்டாங்க. என்ன மன்னிப்பு கேட்க வச்சிடலான்னு ஒரு பிளே பண்ணாங்க. நான் மன்னிப்பு கேட்கல. ஸோ ஆனால் வந்து வேணும்ட்டே எப்படியாவது இவங்களை மன்னிப்பு கேட்க வைக்கணும்னு முடிவு பண்ணி பண்ண மாதிரி தான் இருந்ததுன்னு சொல்றாங்க. இதை தாண்டி சாண்ட்ரா ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே வந்து அமித் கிட்ட பேசும்போது ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க. நீங்க வேணா பாருங்க, இப்பெல்லாம் என்கிட்ட சாரி சொல்றதுக்கு ஒவ்வொருத்தரா வராங்கல்ல, இதெல்லாம் எங்க காட்டுவாங்கன்னா இந்த ஒஸ்ட் பர்ஃபார்மரை செலக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த இடத்துல மொத்த வன்மத்தையும் காட்டுவாங்க. நான் தான் ஒஸ்ட் பர்ஃபார்மர்னா அப்ப என்னென்ன ரீசன்லாம் கொடுக்குறாங்கன்றதை பாருங்கன்னு ஏற்கனவே இவங்க சொல்லி வச்சாங்க. அதே மாதிரி கரெக்டா இவங்க தான் ஒஸ்ட் பர்ஃபார்மரா போட்டிருக்காங்க.
ஆனா கானா வினோத்தும் மாட்டிக்கிட்டாருங்க. கானா வினோத் எப்படி மாட்டுறாருன்னே தெரியல. போன வாட்டியா முந்தின வாட்டியா தேவையில்லாம மாட்டியிருப்பாரு, இப்பயும் தேவையில்லாம மாட்டின மாதிரி தான் இருக்கு. அவ்வளோ ஒன்றும் ஒஸ்டாலாம் அவர் பண்ணல, ஓரளவுக்கு பண்ண தான் செஞ்சாரு. என்ன கண்டுபிடிக்கல ஈஸியா அந்த பாட்டு கண்டுபிடிக்கிறது சொதப்ப தான் செஞ்சாரு. அப்படி பார்த்தா அந்த டீம்ல சொதப்பலியா? சுபிக்ஷா அவ்வளோ நேரம் சொதப்புனாங்க, எஃப்ஜி அவ்வளோ நேரம் சொதப்புனான்ல, அதெல்லாம் கிடையாது. எனக்கு என்னமோ வந்து இது அன்ஃபேரா தெரியுது. உங்களுக்கு இவங்க 2 பேர் கரெக்ட் தான் அப்படின்னு நினைக்கிறீங்கன்றத சொல்லுங்க. கானா வினோத்தை சுத்தமா என்னால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கானா வினோத் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ண மாதிரி இருந்தது. ஓகேவா? ஸோ இவங்க இல்லைன்னா வேற யாரு இந்த இடத்துக்கு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்கன்றதையும் கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம்.